அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 19 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழகத்தில் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டமானது சென்னை உட்பட 10 மாவட்டங்களில் தொடங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தை இன்று ஜூலை 1ஆம் தேதி முதல் சோதனை ரீதியாக தொடங்க முடிவும் செய்யப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. முதல் கட்டமாக இந்த சோதனைக்கு 10 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி சென்னை, கடலூர், ராணிப்பேட்டை, ஈரோடு, தருமபுரி, நாகை, நீலகிரி, திருநெல்வேலி, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் சோதனைகள் நடைபெற உள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமன பதவிக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். மாநகராட்சி, நகராட்சிகளில் உறுப்பினர் நியமனத்துக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். இன்று முதல் இதற்கான வேட்புமனு விநியோகமும் செய்யப்படும். tnurban.t.government.in இந்த இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். ஜூலை 17ஆம் தேதி வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க கடைசி நாள் ஆகும். மூன்றாவது அறிவிப்பு: IRCTC-யுடன் ஆதார் எண்ணை இணைத்தோர் மட்டுமே இன்று முதல் தக்கல் டிக்கெட்டை முன்பதிவு செய்ய முடியும் என ரயில்வே அறிவித்துள்ளது. ஆதார் எண்ணை இணைக்காதவர்கள் கவுண்டர்கள் மூலம் மட்டுமே தக்கல் டிக்கெட்டை முன்பதிவு செய்ய முடியும் எனவும், ஆன்லைன் தக்கல் டிக்கெட் முன்பதிவுகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர ரயில்வே இந்த புதிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: திருவாரூர் மாவட்டத்தில் ஜூலை 9, 10 ஆகிய தேதிகளில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என்று அமைச்சரான KN நேரு தகவல் தெரிவித்துள்ளார். சுற்றுப்பயணத்தின் போது நலத்திட்ட உதவிகளை வழங்கி புதிய கட்டிடங்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு: 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மறுகூட்டல் மறு மதிப்பீடு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. அதன் விவரங்களை மாணவர்கள் தேர்வுத்துறையின் tge.tngovernment.in என்ற இணையதளத்தில் அறிந்தும் கொள்ளலாம். அந்த பட்டியலில் இடம்பெற்றவர்களின் விடைத்தாள்களில் எவ்வித மாற்றமும் இல்லை என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அசல் மதிப்பெண் சான்றிதழானது வழங்கப்படும் தேதியும் விவரங்களும் பின்னர் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: பேன் விண்ணப்பத்திற்கு ஆதார் அட்டை இனி கட்டாயம். இன்று முதல் ஜூலை 1ஆம் தேதி முதல் புதிய பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய ஆதார் அட்டையை வழங்குவது கட்டாயமாகும். ஏழாவது அறிவிப்பு: ஜூலை 1ஆம் தேதி முதல் ரயில் கட்டணம் உயர்வு அமலுக்கு வருவதாக ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு ரயில் கட்டணத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்ட நிலையில் 5 ஆண்டுகள் கடந்து தற்போதுதான் ரயில் கட்டணத்தை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. அதன்படி 500 கிலோமீட்டருக்கு மேலான நீண்ட தூர பயணங்களுக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, ஸ்லீப்பர் கிளாஸ் என அனைத்து வகையான டிக்கெட்டுகளிலும் கிலோமீட்டருக்கு 1 பைசா உயர்ந்துள்ளது. குளிர்சாதன வசதி கொண்ட வகுப்பு பெட்டிகளுக்கு கிலோமீட்டருக்கு 2 பைசா உயர்ந்துள்ளது. எட்டாவது அறிவிப்பு: ரயில் புறப்படுவதற்கு முன் 4 மணி நேரத்திற்கு பதிலாக 8 மணி நேரத்திற்கு முன்பே முன்பதிவு இறுதி பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. பயணிகளின் கடைசி நேர நெருக்கடியை தவிர்க்க இந்த நடைமுறை பின்பற்ற இருக்கிறது. இந்த நடைமுறை இன்று முதல் அமலாக வாய்ப்பும் உள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: சிவகங்கை அருகே காவல்துறை விசாரணையில் இளைஞர் மரணமடைந்த வழக்கை CBCID விசாரணைக்கு மாற்றி டிஜிபியான சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்கிறார். இவ்வழக்கில் தொடர்புடைய 6 காவலர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது விசாரணையும் மாற்றப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்தை ஒட்டி ஜூலை 8ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஜூலை 19ஆம் தேதி வேலை நாளாக மாவட்ட ஆட்சியரான சுகுமார் அறிவித்திருக்கிறார். 11வது அறிவிப்பு: ஜூலை 5ஆம் தேதி வரை தமிழகத்திலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் கூறியுள்ளது. 12வது அறிவிப்பு: பராமரிப்பு உதவித்தொகை பெறும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து வாழ்நாள் உயிர் சான்றிதழ் பெற வேண்டாம் என மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு அரசு சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 6 வகையான
பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மூலம் தரவுகளும் சரிபார்த்து தகுதியான பயனாளிகளுக்கு உதவித்தொகையும் தரப்படுகிறது. 13வது அறிவிப்பு. நேப்பியர் பாலம் அருகே சென்னை துறைமுகம் மதுரவாயல் உயர்த்தப்பட்ட வழித்தடத்தின் திட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னையின் முதல் கேபிள் பாலத்தின் கட்டுமானம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கோயமேடு மற்றும் மதுரவாயல் ஆகிய இடங்களில் கூடுதலாக 2 கேபிள் பாலங்களும் கட்டப்பட உள்ளன. 14வது அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு கூடுதலாக 3 தளர்வுகளை அறிவித்துள்ளது தமிழக அரசு. அதன்படி காலமுறை ஊதியம் பெற்று தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களில் உள்ள பெண்களும் விண்ணப்பிக்கலாம். அரசு துறைகளில் மானியம் பெற்று 4 சக்கர வாகனம் வைத்திருப்போர் குடும்பங்களை சேர்ந்த பெண்களும் விண்ணப்பிக்கலாம். மற்றும் விதவை ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களில் ஓய்வூதியதாரர் அல்லாத பெண்களும் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின் கட்டண உயர்வும் இல்லை என்று அமைச்சரான சிவசங்கர் பேட்டியளித்திருக்கிறார். மின் கட்டணத்தை உயர்த்தும்படி ஒழுங்குமுறை ஆணையத்திடமிருந்து எவ்விதமான பரிந்துரையும் வரவில்லை எனவும், மின் கட்டண உயர்வு என்று பரவக்கூடிய வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் எனவும், 100 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து வித மின்சார சலுகைகளும் தொடரும் எனவும் கூறியுள்ளார். 16வது அறிவிப்பு. பள்ளிகளில் வாட்டர் பெல் திட்டம் அறிமுகம் தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை வழிகாட்டு நெறிமுறையும் வெளியிட்டுள்ளது. பள்ளியில் ஒரு நாளைக்கு 3 முறை தண்ணீர் இடைவெளி மணி அடிக்க வேண்டும் எனவும், இது வழக்கமான சத்தத்திலிருந்து மாறுதல் ஒலியில் ஒலிக்கப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளது. 17வது அறிவிப்பு. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலங்களுக்கான விலையை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. 3331 ஏக்கர் பரப்பிலான நிலங்களுக்கு ஏக்கருக்கு 35 லட்சம் முதல் அதிகபட்சமாக 2.5 கோடி வரையிலான விலையும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விலையின்படி கையகப்படுத்தப்பட உள்ள நிலத்தின் அளவை பொறுத்து இழப்பீடும் நிர்ணயம் செய்யப்படும். 18வது அறிவிப்பு. நான் முதல்வன் திட்ட ஊக்கத்தொகை பெற மதிப்பீடு தேர்வுக்கு ஜூலை 7ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு திறன் மேம்பாடு கழகம் அதன் கீழ் இயங்கி வரும் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு 2026க்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான மதிப்பீடு தேர்வை 26/7/2025 அன்று நடத்திட திட்டமிட்டும் உள்ளது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் 1000 தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 7,500 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கும் வழங்கப்படும். 19வது அறிவிப்பு. பொறியியல் படிப்புக்கான விண்ணப்ப கட்டணம் செலுத்திய 2.5 லட்சம் மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சரான செழியன் வெளியிட்டார். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 14ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை நடைபெறும். சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பொறியியல் படிப்புக்கான துணை கலந்தாய்வானது ஆகஸ்ட் 21 முதல் 23ஆம் தேதி வரை நடக்கிறது. கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு பொறியியல் படிப்புக்கு 40,645 பேர் கூடுதலாக விண்ணப்பித்தும் உள்ளனர். இந்த 19 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.